ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஈக்குவலண்ட், அதாவது பிஜி சிலபஸுக்கு இருக்கக்கூடிய ஈக்குவலண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்னி அண்ட் சுவாலஜி மேஜர்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ அதில் ஒரு சில போஸ்ட் வந்து நிறையாவே இருக்குது, தனித்தனியாக கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இது டிஎன்பிசியில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸு. இதை தாண்டி மற்ற இதுலையுமே எக்ஸாம்ஸ் நமக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் டிஎன்பிசியில் டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்ம பார்த்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து பிஜிடிஆர்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காமல் பிஜி சிலபஸில் நம்ம வந்து ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி. ஸோ நம்மளுடைய எய்ம் பிஜிடிஆர்பியாக இருந்தாலும் ஸோ அந்த சிலபஸ் ரிலேட்டடாக நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு சான்ஸ் இதில் செலக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய சிலபஸ் வந்து ரீகால் பண்ணுறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக படிக்கிறதுக்கும். ஏன்னா நம்ம எக்ஸாம் இருந்து படிக்கிறது வேறு, எக்ஸாம் இல்லாமல் படிக்கிறது வேறு. எக்ஸாம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி எக்ஸாம் அப்படின்னு படித்தோம் அப்படின்னா ஒரு மாதிரியாக நம்ம படிச்சுட்ருப்போம். எக்ஸாம் எப்போயோ தானே வருது, இப்போ எதுக்கு அவசரமாக அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு மாதிரி படிப்போம். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. சிலபஸ் எல்லாமே டிஎன்பிசி வெப்சைட்டில் இருக்குது. இது ஆல்ரெடி கால்ஃபர்லாம் முடிஞ்சிருச்சு சரிங்களா. இது வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக, சப்போஸ் நெக்ஸ்ட் இயர் இப்போ ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க 2026 நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுக்கு நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்துச்சு அப்படின்னா மினிமம் ஒரு 1 to 5 இல்லை 1 to 10, ஒரு சில டைம் 20, 30 இந்த மாதிரிலாமே இருக்கும். நம்பர் ஆஃப் போஸ்ட்டை பார்த்துட்டு அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. ஒரு ரீகால்காக இந்த எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ ஒரு 3 டைப் ஆஃப் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க போஸ்ட்டுக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹோல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸு, அப்படி இல்லை அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லைனா மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லைனா மேக்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸு எக்கனாமிக்ஸ் மேஜர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸ் கொடுத்துருக்காங்க, சர்வே அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸு, அப்படி இல்லைனா எக்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேக்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்கனாமிக்ஸும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லை அப்படின்னா எக்கனாமிக்ஸ் மேக்ஸர். நீங்கள் வந்து செகண்ட் கிளாஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செகண்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேக்ஸ் வராது, எக்கனாமிக்ஸ் மட்டும் எலிஜிபிள். ஸோ இந்த 3 எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது, இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கக்கூடியது. இந்த இயர் வந்து கால்ஃபராகி முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு டிஎன்பிசியில் வந்து தான் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, அதாவது டெக்னிக்கல் சர்வீஸ்லேயே நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ இதில் ஒரு 4 போஸ்ட்டுக்கு இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டரு, இதுக்கும் நம்மளுடைய இது தான் சரிங்களா, மேக்ஸு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹோல்ட் ஏ டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸு, அப்படி இல்லைன்னா எக்கனாமிக்ஸு. இந்த 2 இதுவுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மாஸ்டர் டிகிரி இன் மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் எக்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் எக்ஸாம், அதாவது போஸ்ட்டு, இங்கே ஒரு 3 போஸ்ட் இருக்குது, இங்கே ஒரு 3 போஸ்ட் இருக்குது. இயர்லி 2 வாட்டி கால்ஃபர் பண்ணுறாங்க சரிங்களா, இன்டர்வியூ நான் இன்டர்வியூ. இதிலே பார்த்தா தெரியும் 21/5/2025, இங்கே 7/5/2025. ஸோ இது வந்து சைமல்டேனியஸாக 2 இதுவுமே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய டிஆர்பிக்கு நமக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடான கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வந்து இயர் கொஷினில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கொஷினு, இதுக்கான சிலபஸ். ஸோ சிலபஸை பார்த்துட்டு நம்மளுடைய மேஜஸ், அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் பிஜி சிலபஸில் என்னென்ன இருக்கோ கண்டிப்பாக அதுவும் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னோடய மேஜர்ஸ்க்கு இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரீசெக் பண்ணிங்க, அந்த சிலபஸுக்கு எது இதெல்லாம் கனெக்ட் ஆகுதோ பிஜி சிலபஸுக்கு அதை மட்டும் நீங்கள் படிங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை சரிங்களா. உங்களுக்கு விருப்பப்பட்டால் எனக்கு ஏதாவது ஒரு போஸ்ட்டு போதுங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஃபுல்லாக எஃபர்ட் எடுத்து கூட படிங்க. இல்லை எனக்கு நான் பிஜி தான் என்னோடய எய்மு அப்படிங்கிற பட்சத்தில்
நம்ம பிஜி சிலபஸில் இருக்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். அதே மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் இதில் நிறையா கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது சரிங்களா. கிட்டத்தட்ட 2017 15லேருந்து இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு 13லேருந்து. அதுக்கான கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் 1 by 1 போய் செக் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள். போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. ஈவன் யூஜிடிஆர்பி மேக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா டிகிரி ஸ்டாண்டில் நடந்த நிறையா அது. ஸோ இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே மாஸ்டர் டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு பிஜி லெவலில் எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கும். அது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு தெரிஞ்சது. ஸோ மற்ற வேறு எதனாச்சும் எக்ஸாம்ஸ் வந்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற மேஜர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சுன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.